அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயமேஷ் கோபி. இந்த குரல் பதிவு எது சம்பந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலேசியா முருக பக்தர் தைப்பூசம் விரதம் இருந்தவங்க ஒரு குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க. ஒரு 2 குரல் பதிவாக வரும், அது பாருங்க. இது உண்மையிலேயே ஒரு அற்புதம், அதிசயம் தான். ஆனால் இதே மாதிரி எல்லாருக்கும் உடனே நடந்துருமா, இல்லை இவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்குமா அப்படின்னா, நிச்சயமாக வந்து அவர் ஒரு உள்வினை கர்மனைப்படி தான் நடக்கும். ஆனால் உறுதியாக நடக்கும்னு மட்டும் என்னால் சொல்ல முடியும். அவங்க தைப்பூசம் விரதம் இருக்காங்க, முருகர்கிட்ட போய் ஒரு உதவி கேட்குறாங்க. அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவங்க என்ன தொகை கேட்டாங்களோ அதே தொகை அவங்களுக்கு வந்து லாட்டரியில் விழுந்திருக்குன்னு சொல்லி குரல் பதிவு அமைச்சாங்க. அந்த குரல் பதிவாக நீங்கள் அடுத்தது கேட்க போகிறீங்க. அது உண்மையிலேயே ஒரு பெரிய அதிசயம். எல்லாரும் இதே மாதிரி லாட்டரி வாங்கன்னு நான் சொல்ல. ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சக்தி நம்மளை காப்பாற்றிக்கிட்டே இருக்குது. அதுவும் முருக சக்தி நம்மளை வழி நடத்திக்கிட்டே இருக்குன்றது இது ஒரு பெரிய உண்மை. அதனால் இந்த லாட்டரி போன்ற விஷயங்களை ஊக்குவிக்கிறதுக்காக சொல்லலை. அவங்க குரல் பதிவு கேட்குறப்போ அவங்களுக்கு புரியும் அது எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கும் முருகனுக்குள்ள ஒரு தொடர்பு, அந்த பக்தி கிடைச்ச ஒரு பரிசு உண்மையிலே பெரிய ஆச்சரியம். தைப்பூசம் விரதம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இது உண்மை. காரணம் வந்து நீங்கள் ஒரு 48 நாள் உங்கள் வாழ்க்கையில் முருகனுக்காக ஒதுக்கி இருக்கின்றப்போ அது இன்னும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும். அடுத்து அந்த குரல் பதிவு வரும், பாருங்க. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. ஹாய், வணக்கம்ண்ணா. எல்லாரும் 48 டேஸோட அந்த ஃபாஸ்டிங் எடுத்து முருகர் என்ன செஞ்சாரோ அது நீங்க குரூப்ல ஒன்னொன்னா சேனல்ல நீங்க அனுப்பும் போது கேக்குறப்ப நம்மளோட கதையை நம்ம ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா நீங்க சொல்லி அதை நான் எடுத்தேன். ஏன்னா நான் நார்மலி வந்துட்டு தைப்பூசத்துக்கு வந்து 30 நாள் வெஜிடேரியனா மட்டும்தான் இருப்பேன். வெஜிடேரியனா இருந்து பால் குடம் எடுப்பேன், அளவு போடுவேன். மத்தபடி வந்து 48 நாள், அதுவும் நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஃபாஸ்டிங்னு சொன்னீங்க. ஃபாஸ்டிங்னா என்னோட மீனிங் வந்துட்டு என்னன்னா, எனக்கு புரிஞ்சது என்னன்னா வந்துட்டு ஒரு வேளை தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வேண்டிட்டு ப்ரே பண்ணிட்டு, நீங்க சொன்ன கையோட வேண்டியாச்சு. ஒரு நாள் தான் நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை தான் நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியாச்சா. அப்புறம் நீங்க சொல்றீங்க இல்ல செய்ய மாட்டேன், ஓகே அப்படின்னு. சரி, வேண்டினதை மாத்த வேண்டாம், முருகருக்கு நம்ம செஞ்சிடும், ஒரு தடவை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலி நான் வந்து ஆடி மாசம் தான் விரதம் எடுப்பேன். என்னோட வாய்ஸ் நோட் வந்து கொஞ்சம் லென்த்தா போகும். நீங்க அந்த X2ல வச்சு கேட்டுக்கங்க, கதை பெருசு. சோ வந்து நான் என்ன பண்ணேன்னா, காலையில டிசம்பர் 25 தான் நீங்க போய் மாலை போடுங்க, விரதம் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, நாங்க காலையில என் கூட 2 பேர் வர மோட்டிவேட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டேன். நீங்க விரதம் எடுப்போம், கண்டிப்பா முருகன் நல்லது செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடு போயிட்டு காலையிலேயே வந்துட்டு முருகருக்கு என்னென்ன வாங்கணுமோ வாங்கிட்டு போய் அபிஷேகத்தெல்லாம் கலந்துக்கிட்டு அந்த வீடியோ கூட உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். ஸோ கலந்துக்கிட்டு நான் முருகர்கிட்ட வேண்டிட்டேன், ஒரு டாக்டர் வாக்கல காசு கொடுங்கப்பா, ஏன்னா என்னோட பையன் ஸ்பெஷல் கிட்ட எனக்கு எக்ஸ்ட்ராவா செலவுலாம் வரும். ஸோ வந்து எனக்கு காசு கொடுங்கப்பா, என்ன பணக்காட்சி ஆக்குங்க இப்படித்தான் கேட்டேன். அவர் என்ன வந்து நார்மலா என்ன எனக்கு தேவையோ, நான் கஷ்டப்படாம என்ன நார்மலா வச்சிருந்தாரு. நான் கேட்டது வந்து என்னை பணக்காட்சி ஆக்குங்கப்பா, எவ்வளவு நாள் தான் இப்படி எனக்கு போர் அடிக்குது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன் எங்க அப்பா கிட்ட. சொல்றேன் ஏதோ ஒரு நம்பிக்கையில, அவர் மேல ஒரு நம்பிக்கையில, நான் உண்மையா பிடிச்ச புடிவாதத்துல எல்லாம் வந்து நான் கேட்கல. இது நடந்தாலும் சரி நடக்காட்டியா எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவர்கிட்ட வேண்டேன். வேண்டி மாலையை போட்டு வந்து, ஆனா அந்த விரதம்ன்றத நான் அவ்வளவு ப்ராப்பரா செஞ்சேன். நானே சொல்லுவேன்னு, நான் அவ்வளவு ப்ராப்பரா செஞ்சேன். ஒரு வேலை தான் சாப்பிடுவேன். காலையில 5 மணிக்கு எழுச்சி விளக்கேத்தி வேல்மாறல் படிப்பேன். சாயந்தரம் வந்துட்டு கந்தர் அனுபூதி படிப்பேன். மிடல்ல வந்துட்டு அந்த ஒரு மணி 2 மணி போல வந்துட்டு 108 தடவை வந்து ஓம் சரவண பவன் எழுதுவேன். அப்புறம் என்ன பண்ணேன், கடையில சாப்பிடவே மாட்டேன். ஒரு நாள் கூட கடையில சாப்பிடல. என் பர்த்டே அன்னைக்கு தான் போயிட்டு நான் அந்த நேர்த்தி கடன் சொல்றேன். 2ஆம் மாசம் 5ஆம் தேதி வந்துச்சு. தைப்பூசம் வந்து 11ஆம் தேதி வந்துச்சு. 5ஆம் தேதி வந்து என்னோட பர்த்டே வந்ததுனால என்ன பண்ண, அப்பயே அந்த நாள்ல வந்துட்டு என்னோட பால் குடமும் அந்த அளவு போடுறதும் நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்துட்டேன்னா கரெக்டா ப்ராப்பரா முடிச்சிட்டேன். ஒண்ணுமே நடக்கல. பயங்கரமா கஷ்டம் வருது, இருக்கிறதெல்லாம் தொடச்சிட்டு போகுது. ஐயோ முருகா, ஆளை விடுப்பா, நீ என்ன பணக்காசா நீ ஆக்கவே வேணாம், தயவு செஞ்சு ஆளை விட்டா இருக்கிறத விட்டாலே போதும் அப்படின்ற நிலைமை ஆயிருச்சு. சத்தியமா சொல்றேன், இருக்கிறத நான் காப்பாத்திட்டு போனாலே எனக்கு போதும்டா சாமி, அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. ஆனா அப்ப கூட வந்துட்டு எனக்கு வந்துட்டு முருகரை திட்டணும்னு தோணல. பல சாதனை வருது, எனக்கு திட்டணும்னு தோணல, அவரை வந்துட்டு கோச்சிக்கிட்டு போகணும்னு தோணல. முடிஞ்சளவுக்கு எல்லாமே வெளியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாஜக போயிருச்சு, எல்லாமே பாஜான்னு சொல்றவங்களுக்கு விளங்க மந்தன் அடகு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நகையெல்லாம் போயிருச்சு. என்னோட பிசினஸ் எல்லாம் எல்லாம் 5ஆம் மாசம் வந்துருச்சு. 5ஆம் மாசம் வந்து எல்லாமே பெண்டிங், என்னோட பேமெண்ட் எல்லாமே. அந்த அன்னைக்கு 3ஆம் தேதி 5ஆம் மாசம் வந்துச்சா, அந்த அன்னைக்கு வந்து சஷ்டி. நீங்க கேலண்டர் திறந்து பார்த்தா கூட தெரியும், அந்த அன்னைக்கு சஷ்டி. அப்பயும் நான் அவர் மேல உள்ள நம்பிக்கை விடல. ஆனா வந்து என்னால அவர்கிட்ட அழுகிறதுக்கு கூட எனக்கு தெம்பு இல்லை, பேசுறதுக்கு கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அழுதுட்டு அந்த அன்னைக்கு வந்து நான் எப்போதும் வந்து வேலை அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு, ஆனா செய்வானா எதுவுமே எடுக்கல. அந்த அன்னைக்கு 3ஆம் தேதி 5ஆம் மாசம் எதுவுமே எடுக்கல. கடைக்கு போயிட்டுனா கடையில வந்துட்டு முருகர் வச்சிருக்கேன்.
அங்கேயும் வந்து விளக்கு ஏத்திட்டு இது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டுல வந்து சாஞ்சி டைம் ஆயிடுச்சு. எங்க ஊர்ல வந்து 40 லாட்ரி அந்த இது இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மலேசியா நம்பர் எழுதுறது அந்த தான் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இருக்கு. நான் வந்துட்டு படுத்துட்டு என் பையனுக்கு அன்னைக்கு உடம்பு முடியல. கையை வந்து கண்ணுல அப்படி மறைச்ச மாதிரி வச்சு சாச்சிட்டு நான் படுத்திருக்கேன். முருகர் என்கிட்ட சொல்றாரு, ஏன்னா நான் படுத்துட்டு இருக்க டைம் ஆச்சு, போய் நம்பர் எடு அப்படின்னு. சத்தியமா எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு, என்ன படுத்துட்டு இருக்க, போய் நம்பர் எடுன்னு. நல்லா பெருசா எடுக்க சொன்னாரு, 70 80 பெருசு அந்த மாதிரி. நான் ஒரு கஞ்சா பேசுறதுனால நான் அவ்வளவுதான் எடுக்கல. நான் போன 30 சின்னதுக்கு எடுத்தேன். அது கூட முத 10 பெருசு 10 கஞ்சா கணத்தை பாருங்க, 10 பெருசு 10 சின்னது என் காடி நம்பரு 10 பெருசு 10 சின்னதுக்கு போட்டு, ஐயோ முருகர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு 20 தம்பா பண்ணிட்டு வந்துட்டேன். சரி எடுக்க சொன்னாரு, நம்பர் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டேன். அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப, எதுங்கப்பா அப்படின்னு முருகர் சொன்னாரு. முருகர் சொல்லி கடைசியா என் காடி நம்பர் ஏறி மேல ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல போய் உட்காந்துச்சு. 1,80,000 வெள்ளி எனக்கு அடிச்சிச்சு. ஒரு நாள்ல என்னை லட்சாதிபதியா ஆக்கிட்டாரு. செம்ம ஹாப்பி.